படிச்சு படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? ஆக்சுவலி பேசும்போது கொஞ்சம் தெரியாம தான் பேசிட்டேன். தியேட்டர்ல வந்து அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கும். வணக்கம், இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நடிகர் ஜீவா அவர்கள், அதர் நடிகர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அப்பாவோட தயவுல ஒரு சினிமாவுக்கு வந்தவர். அதனால அவர் நல்ல நடிகர்லாம் கிடையாது. அவர் நிறைய படங்கள் நடிப்பதை பற்றி நமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனா அவர் நிறைய பேசக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிப்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிறோம். நடிகர் ஜீவா அவர்கள் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கஷ்டப்பட்ட காலத்துல எல்லாம் அவங்க அப்பா தனியா கஷ்டப்பட்டு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக சின்ன சின்ன படங்களை பண்ணி பிற்காலத்தில் விஜய் அவர்களை வைத்து கூட ஷாஜகான் அப்படிங்கிற படம் செய்தார். அந்த படத்துல நானும் விஜய் அவர்களுடன் நடித்திருக்கிறேன். சூப்பர் குட் பிலிம்ஸ்ல நானும் 2500 ரூபாய் செக்கு வாங்கியிருக்கிறேன். வாங்கியிருப்பதற்கு விசுவாசமா நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்பயும் நினைக்கிறோம் தான். ஏன்னா அந்த படத்துல ஒரு நல்ல வாய்ப்பு, விஜய் அவர்களுடன் நேருக்கு நேர் சண்டையிடுவது போல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த படத்தின் மூலமாக என்னுடைய ஊரில் நான் பெரிதளவும் தெரியப்பட்டேன். நான் நன்றி கடன் சொல்லணும். ஆனா நன்றி கடனா மனிதாபிமானமா அப்படின்னு பார்த்தா, நன்றி கடனை விட மனிதாபிமானம் பெரிதாக இருப்பதாக என் உள் மனது சொன்னதனால் அவருக்கு எதிராக ஒரு வீடியோவை பதிவிடக்கூடிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஏன் அவரை வந்து நம்ம வந்து விமர்சிக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னா, ஜீவா அவர்கள் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க, அதாவது வெள்ளி கரண்டில சாப்பிட்டு பழகியவர். நாமெல்லாம் வந்து தாயினுடைய கைகளால் சாப்பிட்டவர்கள். தாயின் அன்பு என்னங்கிறது நமக்கு புரியும். ஒரு தாய்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். தாய்மை அடைந்த ஒரு பெண் தன் குழந்தையை இழந்து விட்டால் அந்த இழப்பினுடைய வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அதனால் சில்வர் ஸ்பூன்ல பிறந்த ஜீவா அவர்களுக்கு இந்த தாய்மை பற்றியும் தெரியாது. அந்த தாய்மையால் உருவான ஒரு குழந்தையை இழந்தவுடன் அதனால் என்ன பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயமும் ஜீவா அவர்களுக்கு தெரியாது. ஏன் நம்ம இவ்வளவு கடுமையா ஜீவா அவர்களை பற்றி விமர்சிக்க வேண்டி இருக்கிறது என்றால், சமீபத்தில் தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த படத்துல படிச்சு சொன்னடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்கலையடா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வச்சிருக்காரு. இந்த டயலாக் நமக்கு டக்குன்னு எதை நினைவுபடுத்திக்கிறது அப்படின்னா, கரூர் சம்பவத்தை நினைவுபடுத்திக்கிறது. கரூர் சம்பவத்தை நினைவுபடுத்தியதால் தான் இந்த வசனத்தை வந்து அந்த படத்துல அந்த இயக்குனர் வைத்திருக்கிறார். அந்த இயக்குனர் வைத்த வசனத்தை சில்வர் ஸ்பூனில் சாப்பிட்ட நடிகர் ஜீவா அவர்கள் பேசியிருக்கிறார். ஒரு சின்ன டயலாக் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது உணர்த்தும் சம்பவம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. படிச்சு சொன்னனே கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு குழந்தையின் சடலத்தை பார்த்து அழும் அந்த துயரமிகு வார்த்தைகள் தான் நம் கண்முன்னே வரும். எனக்கு மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்குமே இந்த காட்சி தான் கண்முன் வந்து செல்லும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. எப்பேற்பட்ட கல் மனசுக்காரராக இருந்தால் கூட ஒரு நிமிடம் உருகி போன அந்த நிகழ்வுதான், அந்த நிகழ்வில் அவர் பேசிய இந்த வார்த்தைகள் தான் நமக்கு ஞாபகம் வருகிறது. அவர் அரசியலுக்காகத்தான் செய்தார் என்றால் கூட இந்த வார்த்தையில் ஒரு வலி இருந்தது. குழந்தை இறந்திருக்கிறது, அந்த குழந்தையின் பெற்ற தகப்பன் பக்கத்தில் இறந்திருக்கிறார். ஒரு குழந்தைக்கு அதனுடைய இதய பகுதியில் அழுத்தி 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 மீண்டும் உயிர் வர வேண்டும் என்று மருத்துவர் போராடி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும் பொழுது கல்வித்துறை அமைச்சராக அவரை மறந்து விடுவோம். அவருக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள். குழந்தையை பெற்ற தகப்பன் கூட விடுங்க, அந்த குழந்தைகளுக்கு தகப்பன் வயதில் இருக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் அங்கு இதயம் கலங்கி இருக்கும். இதயம் மட்டுமல்ல, கண்களும் கலங்கி இருக்கும். அந்த கலக்கம்தான் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வந்தது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைத்தது போல அவர் ஒரு நீலிக்கண்ணீரை தான் வடித்திருக்கிறார் என்றால் கூட அவர் நீலிக்கண்ணீரை வடித்திருக்கலாம். ஆனால் அங்கு நடந்த சம்பவம் இருக்கிறதல்லவா, அந்த சம்பவம் நமது மனதை உருக்கக்கூடியது தானே. ஒரு குழந்தை இறந்ததை நாம் சிரித்து கொண்டே பேசுவோமா? நமது நட்பு வட்டாரத்தில் உள்ள குழந்தை அல்ல, ஆனால் ஏதோ ஒரு குழந்தை ஏதோ ஒரு மூலையில் இறந்திருந்தால் கூட அந்த இறப்பு நம் கண்களை கலங்க செய்யும் அல்லவா. அந்த இறப்பு சம்பவத்தை சிரித்து கொண்டே பேசுகிறார் ஜீவா அவர்கள். படத்தில் நடித்தது மட்டுமல்லாமல் திரையரங்கில் நின்று கொண்டு படித்து சொன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சிரிக்கிறார். இதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு வலியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வலிதான் இன்றைக்கு நம்ம வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் சொன்னேன், சில்வர் ஸ்பூன்ல சாப்பிட்ட ஜீவா அவருக்கு இந்த வலிகள் எல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. தமிழ் படம் அப்படிங்கிற படத்துல கூட நிகழ்வு காட்சிகளை வந்து காமெடியா எடுத்திருப்பாங்க. மாற்றி எடுப்பதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் சிவா அவர்கள் படத்துல அரசியலை வந்து மாற்றி பேசியிருப்பார். சினிமா படங்களில் வரும் காட்சிகளை மாற்றி பேசியிருப்பார். ஆனால் உருக்கமான ஒரு விஷயத்தை, நடந்த விஷயத்தை, அதை காட்சிகளை மாற்றி தமிழ் படம் என்ற படத்தில் வந்து அவர் நடிக்கவில்லை. ஆனால் இந்த படத்தில்
ஒரு சோகமான ஒரு நிகழ்வை காமெடியாக பேசி இவர்கள் சிரிக்கிறார்கள் என்றால் இவர்கள் மனதில் எந்த ஒரு வன்மம் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசுல எடுத்துக்கணும். ஜீவா என்ற ஒரு நடிகனின் ஆள் மனதில் இருக்கும் வன்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். எவ்வளவு ஒரு வன்மம் பாருங்க. குழந்தை இறந்த இடத்துல பேசின ஒரு வார்த்தைகளை வசனமாக்கியது மட்டுமல்லாமல் ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்று அதை சிரிச்சுக்கிட்டே இந்த ஜீவா அவர்கள் பேசுறாருன்னா அவருடைய வன்மம் என்னங்கிறது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவர் வழி தெரியாதவர் அல்ல. ஏன்னா ஜீவா அவர்கள் ஒரு கார் விபத்தில் சிக்கியிருக்கிறார். அந்த தருணத்தில் அங்கு இருந்த ஒருவர் இந்த வசனத்தை பேசி காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. ஜீவா அவர்களுக்கு டக்குன்னு ஒரு கோவம் வந்துருக்கும். என் மயிறு என்னையா இங்க நடந்துருக்கு, என்ன மயிறு கேட்டுட்டு இருக்கேன்னு ஒரு கோபம் வந்தது இல்லையா? சாதாரண விபத்து, யாருக்கும் எந்த வித உயிர் பாதிப்பும் இல்லாத ஒரு விபத்தில் எந்த இடத்துல என்ன பேசுறீங்கன்னு சொல்லி ஜீவா அவர்கள் பட்ட கோபம் நியாயமானது. ஒரு விபத்து நடந்திருக்கும் பொழுது அந்த விபத்தை மடைமாற்றும் விதமாக ஒருவர் இந்த வசனத்தை பேசி காட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது அனைவருக்கும் கோபம் வரும். அந்த கோபம் நியாயமானது. அதே போலதான் கரூர் சம்பவத்துல 41 உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வை நேரில் பார்க்காத நமக்கே மனம் கொப்பளித்தது. நேரில் பார்த்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கண்ணீர் வந்ததில் எந்த தவறும் இல்லை. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு படிச்சு சொன்னடா, கேட்கலையடா என்று சொல்லி அழுதாரே, அந்த இடத்தில் அவருடைய அழுகையில் நியாயம் இருக்கிறது. அந்த இடத்தில் பெற்ற தகப்பன் அல்ல, பெறாத தகப்பன் வயதில் இருப்பவனுக்கும் கண்ணீர் வந்திருக்கும். அந்த கண்ணீர் தான் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வந்தது. எந்தவித விபத்தும் இல்லாமல் நடந்த ஒரு சிறு சாலை விபத்தில் நீங்கள் கோவப்பட்டது நியாயம் என்றால் விபத்தில் உயிர் இழந்திருக்கிறார்கள். அந்த உயிர் இழந்தவர்களை பார்த்து அன்பில் மகேஷ் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார் என்பதிலும் நியாயம் இருக்கும். அந்த இடத்தில் நடந்த விஷயத்தை கேலி கிண்டல் செய்யக்கூடாது. அதை உணர்வுபூர்வமாக ஒரு படம் எடுத்திருந்தால் நாமெல்லாம் பாராட்டுக்கலாம். அந்த உணர்வுபூர்வமாக எடுத்த படத்தில் கல்வித்துறை அமைச்சரை இவர் உண்மையாக அழுகவில்லை, ஒரு போலியாக அழுதார் என்று ஒரு படத்தில் ஒரு இயக்குனர் சித்தரித்திருந்தால் இந்த அளவுக்கு அவரை கடுமையான சொற்களை சொல்லி நாம் விமர்சித்திருக்க மாட்டோம். ஆனால் ஒரு வலி நிறைந்த ஒரு நிகழ்வை நம் மனமெல்லாம் அதை மறக்க வேண்டும் என்று ஆறுதல் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வை ஒரு உணர்வுபூர்வமாக பேசி மீண்டும் கிளறினால் கூட பரவாயில்லை. ஆனால் அந்த உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை நகைச்சுவையாக பேசி சிரிக்கும் மனம் உள்ள ஜீவா போன்ற வக்கர புத்தி கொண்ட நடிகர்களின் படங்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். ஜீவா அவர்கள் நடிகனாக மட்டுமல்ல, ஒரு மனிதனாக கூட மதிக்க தகுதி இல்லாத ஒரு தரம் கெட்ட நடிகன் என்பதை சொல்லிக்கொண்டு தரம் குறைந்த மனிதர்களின் நிகழ்வுகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று சாமானியனாக உங்களில் ஒருவனாக என்னுடைய கோரிக்கையை உங்கள் முன் வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன். நன்றி, வணக்கம்.